தமிழர் ஆட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். கபிலன் திமுகலேருந்து சீமானை பயங்கரமாக விமர்சிச்சுட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை 2 படத்தை எல்லாருக்குமே போட்டு காமிச்சிருக்காரு. திருமுருகன் காந்தி, வேல்முருகன், அப்புறம் திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். படமும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சீமானவர்களுக்கு போட்டு காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. சீமானவர்களுக்கு நிறைய வேலை இருக்குது இல்லையா, அதனால் படம் பார்க்குறதுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானவர்கள் விடுதலை 2 படம் போடும்போது கரெக்டாக 800 அனல் மின் நிலையத்தில் போராட்டத்துக்காக, அதாவது கருத்து கேட்பு கூட்டத்துக்காக வந்திருந்தார். அது முக்கியமாக இல்லை படம் பார்க்குறது முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கருத்து கேட்பு கூட்டத்தில் என்ன கலந்துக்கிறது தான் முக்கியம் சொல்லிட்டு சீமானவர்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் தான் கலந்துக்கிட்டாரு. இதுதான் சீமானவர்களோட அரசியலாக இருந்துட்டு வருது. அதை தாண்டி வேல்முருகனோ திருமுருகன் காந்தியோ கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வரதா இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் வரதை தவிர்த்துட்டு விடுதலை 2 படத்துக்கு போயிருந்தாங்க. இதுதான் உங்களோட அரசியல், இதுதான் சீமானவர்களோட அரசியல் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதுக்கான வித்தியாசத்தை சீமானவர்கள் காமிச்சிட்டாரு இல்லையா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியும்? நீங்கள் கேவலமான அரசியல் எல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. மக்களுக்கான அரசியல், மக்களுக்கு தேவை. கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்களுக்கு அந்த விரிவாக்கம் தேவையில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால தான் சீமானவர்கள் எண்ணூருக்கு போனாரே தவிர சீமானவர்கள் அதை தாண்டி படத்துக்கு முன்னாடி எந்த அவசியமும் கிடையாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. படம் எப்போனா பார்த்துக்கலாம். கருத்து கேட்பு கூட்டம் எப்போயாவது தான் நடக்கும். அதை தான் சீமானவர்கள் செஞ்சுருக்காங்க. படம் இன்றைக்கி விட்டால் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு விட்டால் நாளைக்கு பார்க்கலாம், இல்லை ஓடிடியில் வரும்போது பார்க்கலாம். அதை பார்த்துட்டு கூட சீமானவர்கள் வாழ்த்து தெரிவிக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த விஷயம், இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்கலை, சீமானவர்கள் பங்கேற்கலைன்னா யார் பங்கேற்று அதை எதிர்த்து பேசுவார்? யார் எந்த பெரிய அரசியல் தலைவர் பங்கேற்றுக்கிட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.